டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முக்கியமாக தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம அந்த அன்றைக்கி என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஆப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உடன் பீசஸ், அண்ட் தென் 4 இன்ச் ஆர் 5 இன்ச் கிளாம்ப் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அண்ட் தென் நெயில்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கங்க. இந்த 3 இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டோரோட சைட் ஃபேஸில் ஈவனாக 2 பார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கங்க. டிவைட் பண்ண பார்ட்ஸ் பக்கத்தில் வாலில் வந்து காடி எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரேம் அந்த இடத்துல வச்சுட்டு கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ தட் வந்து கிளாம்ப் வந்து நம்ம காடி எடுத்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெயில்ஸ் யூஸ் பண்ணி அந்த கிளாம்பை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ தட் இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து அந்த டோர் ஃப்ரேம்க்கு இருக்க போகுது. தென் டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது டோரோட ஃப்ரேம் எந்த சைடு ஓப்பனிங் இருக்கணும், அதை வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது எப்படின்னா, இந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல இருக்கிற இந்த கட்டு வந்து எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் வந்து டோர் ஓப்பனிங் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அஷ்யூர் பண்ணிவிட்டு டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டோர் ஃப்ரேமோட அலைன்மெண்ட்டில் 3 இம்பார்ட்டன்ட் செக்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வாலோட ஃபேஸிங்லேருந்து டோர் ஃப்ரேம் வந்து சென்டராக இருக்கணுமா இல்லை ஆஃப்செட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத ட்வைன் அண்ட் டேப் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும். செகண்ட், ஃப்ரேமோட வெர்டிக்கல் ஃபேஸிங்கில் ப்ளம் செக் பண்ணிவிட்டு ப்ளம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளம் செக்கிங் வந்து போத் சைட்ஸ் ஆஃப் த ஃப்ரேம்லையும் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் ப்ளம்புக்காக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்த வால் அண்ட் ஃப்ரேம் பொசிஷனிங் அலைன்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். தேர்ட், டோரோட ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் லெவல் செக் பண்ணணும். அதுக்கு டோரோட டாப்லேருந்து 2 ஃபீட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதில் டியூப் லெவல் வச்சு நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் டியூப் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த வால் அலைன்மெண்ட் அண்ட் தென் ப்ளம்ப் பாப் அண்ட் தென் டியூப் லெவல் இந்த 3மே ரீசெக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபைனலி அலைன்மெண்ட் அண்ட் பொசிஷனிங்கை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரீசெக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்கிரீட் யூஸ் பண்ணி காடியில் வந்து பேக் பண்ணிடுங்க. இந்த டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் செக் லிஸ்ட்டும் அதோட டீட்டெயில் நோட்ஸும் வேணும்னா கமெண்ட்டில் டோர் ஃப்ரேம் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.